ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆத்தென்டிக் செட்டிநாடு ஸ்டைலில் மசால் பனியாரமும் கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இது செட்டிநாட்டு கல்யாண விருந்தில் இருக்க மெயினான டிஷ்ஷு. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அலக்கில் ஒரு அலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மினிமம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை நான் மூடி போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இந்த லெவலுக்கு இதை நீங்கள் நைஸாக அரைக்காமல் விட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டர்லேயும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சைடில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை 2-3 ஸ்பூன் விட்டு அதில் கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு நம்ம கட் பண்ணியிருக்க எல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு 50% வதங்கி இருக்கணும். இப்போ வதக்குனதை நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மசால் பனியார் மாவில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை வந்து வதக்க வேணாம், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை நாங்கள் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு ஃபுல்லாக படுற மாதிரி. கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பனியாரம் மூழ்கிற லெவலுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்னமாக இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. இப்போது எல்லா சைடும் நல்லா புரிஞ்சிருச்சு. திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் வருங்க. இப்போ நமக்கு சூப்பரான மசால் பனியாரம் ரெடி செட்டிநாடு ஸ்டைலில். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீடியோவோட எண்டில் பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். அடுத்து நம்ம சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கார சட்னி. இந்த சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 4 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது கலருக்காக தான், ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதுதான் இந்த சட்னிக்கு செய்ய தேவையான பொருட்கள். இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ வந்து நம்ம கடாயில் தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் மிதக்கிற லெவலுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கணும். பாருங்கள், கலர் கன்சிஸ்டன்சி எல்லாம் எப்படி இருக்குன்னா, இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இது கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் மசால் பனியாரத்துக்கு கூட சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது மசால் பனியாரத்தை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இதை பிச்சு காமிக்கிறேன். உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நம்ம அரைச்ச சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மினி டூர் vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இது மாதிரி நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா செட்டிநாடு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.